வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ட்ரேடிங் பற்றி தான். நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு போஸ்ட் ட்ரேடிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் போட்டிருந்தேன். ஸோ நான் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரலான்னு இருக்கேன். நான் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள், நான் ட்ரேடிங் சொல்லித்தரேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆஃபர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணணுன்னு இல்லை. இது என்னோடய டெலகிராம் சேனல். டெய்லி இதில் போஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய செட்டப் மோர் தென் 80% அக்யூரசி இருக்கும். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம யாரும் பணத்தை ட்ரேடிங்கில் இழக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆஃபர் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கள். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, கோர்ஸ் மாதிரி போடலை. 5000 10,000 உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரணும்னா கூட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அதை ஃப்ரீயாக தான் சொல்லித்தர போகிறேன். ஃப்ரீ மீன்ஸ் நான் உங்கள்கிட்ட இவ்வளவோ அவ்வளோன்னு சார்ஜ் பண்ண விரும்பலை. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அந்த ஒரு நோக்கம்தான். நீங்கள் கற்றுக்கிட்ட பின்னாடி உங்களுக்கு என்ன எங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை ஆஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு பண்ணட்டும். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணணும்னு தோன்றீங்களோ அதை நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள். பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு குவாலிஃபைடு ட்ரேடராக மாறணுன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் ஒன்று தான் சிறந்த வழி. நல்லா படிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கிடையில் எதுவும் பண்ணாதீங்க. நன்றி மக்களே.